அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது இன்செர்ட் டேப்புக்குள்ளே உள்ள மேலதிக டூல்ஸ்களை பற்றி. இதில் நாங்கள் ஏற்கனவே ஸ்பார்க் லைன்ஸ் வரையிலான டூல்களை பார்த்துருக்கிறோம். அதோட ஃபில்டர் சம்மந்தப்பட்ட டூல்களையும் வந்து நாங்கள் பிபட் டேபிள் பார்த்த டியூட்டோரியல் பார்ட் 8 மற்றது 9ல் வந்து பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து லிங்க்ஸ் என்ற இந்த செக்ஷனுக்குள்ளே உள்ள டூல்ஸ்களில் இருந்து. ஸோ இப்போ இதில் லிங்க்ன்ற இந்த டூலை நீங்கள் என்னதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சொன்னால், எக்ஸல் சீட்டுக்கு வெளியில் இருக்கிற அல்லது உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு டிரைவில் சேவ் பண்ணப்பட்டு இருக்கிற ஒரு ஃபைலை அல்லது ஆப்ஜெக்டை வந்து எக்ஸல் சீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் ஒரு சில விடயங்களை இங்கே எக்ஸல் சீட்டில் ஆட் பண்ண வேண்டி இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கலாம். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் வந்து வெளியில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை எக்ஸல் சீட்டுக்குள்ளேயே எக்ஸல் சீட்டில் உள்ள ஒரு டெக்ஸ்டிலேயோ அல்லது ஒரு ஆப்ஜெக்டிலேயோ வந்து லிங்க் பண்ணி வைக்கலாம். அவ்வாறு லிங்க் பண்ணி வைக்க வேணும்னு சொன்னால் அதை எவ்வாறு நாங்கள் இந்த லிங்க் அதாவது இன்சர்ட் லிங்க்ன்ற இந்த டூலை பயன்படுத்தி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இன்சர்ட் லிங்கை வந்து நீங்கள் பயன்படுத்த முதலாவது உங்களுக்கு அடிப்படையில் தேவை வந்து ஒன்று வெளியில் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் சேவ் பண்ணி இருக்க வேணும் அல்லது ஒரு ஃபைலை சேவ் பண்ணி இருக்க வேணும். அடுத்தது அந்த ஆப்ஜெக்டையோ ஃபைலையோ வந்து எக்ஸல் சீட்டுக்குள்ளே லிங்க் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட ஒரு டெக்ஸ்ட்டையோ அல்லது ஒரு ஆப்ஜெக்டையோ நீங்கள் இன்சர்ட் பண்ணி இருக்க வேணும். நான் இப்போ வந்து எக்ஸல் சீட்டில் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறேன், லிங்க் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு சொல்லி லிங்க் டிஓசி என்று சொல்லி நான் ஒரு செல்லுக்குள்ளே டேட்டாவை என்டர் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை நான் தெரிவு செய்கிறேன். குறிப்பிட்ட வெளியில் உள்ள ஒரு ஃபைலை நான் லிங்க் பண்ண போகிறேன்ட்டு சொல்லி இதை தெரிவு செய்துட்டு லிங்க்ன்ற டூலை கிளிக் பண்ணி அதில் இன்சர்ட் லிங்க்ன்ற டூலை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் அல்லது குறிப்பிட்ட அந்த ஆப்ஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுக்கு முடியும். இந்த ஓப்பன் டயலாக் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களோட ஃபைல் எங்கே சேவ் பண்ணி இருக்கிறீங்களோ அந்த சேவ் பண்ண இடத்துல இருந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். இப்போ உதாரணமாக நான் தெரிவு செய்திருக்கிறது வந்து குறிப்பிட்ட இந்த ஃபைலில் இப்போ கரண்ட் ஃபோல்டருக்குள்ளே குறிப்பிட்ட கைட் டூல் இங்கிலீஷ் என்ற இந்த ஃபைலை தான் நான் லிங்க் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். இதை தெரிவு செய்துட்டு ஓகேன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி விட்டேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லிங்க் ஆகிரும். இப்போ வந்து குறிப்பிட்ட இந்த லிங்க் டிஓசி என்ற டெக்ஸ்ட்டுக்கு மேலே இந்த மவுஸ் பாயிண்டரை மூவ் பண்ணேன்னு சொன்னால் இவ்வாறு கை மாதிரி மாறும். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட மவுஸில் உள்ள லெஃப்ட் கிளிக்கை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணி விட்டால் உங்களோட லிங்க் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி உங்களோட ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரும். இதுதான் நாங்கள் வந்து லிங்க் பண்ண ஃபைல். நீங்கள் இந்த ஃபைலின் நேமை பார்க்கலாம். இங்கே இது வந்து என்ன கைட் டூல் இங்கிலீஷ்ன்றது. இதை வந்து நீங்கள் இப்படி லிங்க் பண்ணி தேவையான சந்தர்ப்பத்தில் இதை ஓப்பன் பண்ணலாம். ஒரு தடவை லிங்க் பண்ணால் நீங்கள் திரும்ப எத்தனை தடவை தேவையோ அதில் வைத்து இப்படி கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதே போல் இந்த குறிப்பிட்ட இந்த லிங்க் பண்ணியிருக்க ஃபைல் இந்த டெக்ஸ்ட்டுக்கு தேவையில்லை, அந்த லிங்கை அழிக்க வேணும், டெக்ஸ்ட்டை அழிக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட லிங்க்ன்ற டூலுக்கு எகெயின் திரும்பவும் போயிட்டு திரும்ப இதில் இன்சர்ட் லிங்கை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரீசன்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு செக்ஷனை பார்க்கலும். இதில் இந்த டூலில் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே பார்க்கலும் வந்து நீங்கள் லிங்க் பண்ணின ஃபைல்ஸில் அதாவது நீங்கள் லிங்க் பண்ண ஃபைல் வந்து குறிப்பிட்ட நேம் இங்கே பார்க்கலும் கைட் டூல் இங்கிலீஷ் டிஓசி என்று சொல்லி இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் லிங்க்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லிங்க் பண்ணி இருக்கிற அந்த ஃபைல் வந்து அன்லிங்க் ஆகிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா மவுஸ் பாயிண்டர் வந்து சேஞ்ச் ஆகாது. இவ்வாறு வந்து நீங்கள் இந்த லிங்கை ஆப்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் ஒரு டூலை பார்ப்போம், கமெண்ட். இந்த கமெண்ட்ன்ற டூலை வந்து நீங்கள் என்னதுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னால் ஒரு ஒர்க் ஷீட்டில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ உதாரணமாக நிறைய தரவுகள் இருக்கலாம். அந்த தரவுகளில் வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸோ அல்லது வந்து ஏதாவது குறிப்புகள் வந்து குறிப்பிட்ட ஒரு டேட்டாவை பற்றி நீங்கள் நோட் பண்ணி வைக்க வேணும் அப்படின்னு இருக்குமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் இந்த கமெண்ட் டூலை பயன்படுத்தி குறிப்பிட்ட டேட்டா சம்மந்தப்பட்ட நோட்டை நீங்கள் உங்களோட எக்ஸல் சீட்டில் என்டர் பண்ணி வைக்கலாம். இது செப்பரேட்டாக இருக்கும், உங்களோட செல்லுக்குள்ளே இல்லாமல் வேறு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லிங்க் பண்ணப்பட்டு இருக்கும். அவ்வாறு உங்களுக்கு ஒரு கமெண்ட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ண வேணுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்துக்கு இந்த கமெண்ட் டூலை நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக குறிப்பிட்ட இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிராஃப்ன்ற இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் இப்போ என்டர் பண்ண போகிற தரவு வந்து உண்மையிலேயே சார்ட் இல்லை, ஆனால் இங்கே உங்களுக்கு தேவையானது சார்ட் வடிவமான ஸ்பார்க் லைன்ஸ். இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த ரிக்வஸ்ட் தான் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ரிக்வஸ்ட்டை நீங்கள் வந்து டேட்டாவை க்ரியேட் பண்ணும் பொழுது கரெக்டாக செய்கிறதுக்காக குறிப்பிட்ட இந்த கமெண்ட்டை நீங்கள் இதுக்குள்ள ஏற்படுத்தி வைக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் இப்போ கமெண்ட் இன்சர்ட் பண்ண போகிறீங்கடா ஃபர்ஸ்ட் செல்லுக்கு
குறிப்பிட்ட அந்த செல்லை தெரிவு செய்துட்டு கொமெண்ட்டில் போயிட்டு கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக கொமெண்ட்டை தரும். ஸோ நீங்கள் இப்போ எந்த யூசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த யூசர் நேமோட இங்கே உங்களுக்கு கொமெண்ட்டை வந்து தரும். இதில் வந்து இப்போ நீங்கள் கொமெண்ட்டை டைப் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்சர்ட் ஒன்லி ஸ்பார்க் லைன். ஸோ இப்படி என்று சொல்லி நீங்கள் இப்போ டைப் பண்ணி ஒரு ஸ்மால் நோட் ஒன்று க்ரியேட் பண்ணி வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். ஸோ ஓகே, இந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறது ஒன்லி ஸ்பார்க் லைன் தான். அப்போ வந்து கிராஃப்ன்றதை வந்து நீங்கள் இப்போ சார்ட்டை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு அப்ரைட் கார்னரில் வந்து ஒரு சின்ன மார்க் கொண்டு இருக்கு. ஸோ இந்த மார்க் மீன் பண்ணுது என்னன்னு சொன்னால் இதில் கமெண்ட் இருக்குன்றது. ஸோ அதில் இந்த மவுஸ் பாயிண்டர் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் எங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ நீங்கள் இல்லைன்னு சொன்னால் இன்னொருத்தர் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூட ஸோ அவருக்கு இந்த விடயம் விளங்க கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த சந்தர்ப்பத்துக்கு தான் இந்த கமெண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஏதாவது குறிப்புகளை குறிப்பிட்ட டேட்டா அல்லது அந்த செல்லு குறிப்பிட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விடயங்களை வந்து செல்லுக்குள்ளே இல்லாமல் தனியாக இன்சர்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட்ன்ற இதுக்குள்ளே உள்ள டூல்ஸுகளை பற்றி. இப்போ இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஹெடர் அண்ட் ஃபூட்டர் இருக்குது, வேர்ட் ஆர்ட் இருக்குது, சிக்னேச்சர் லைன் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த அனைத்து டூல்ஸ்களையும் வந்து நாங்கள் டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு பயன்படுத்த முடியும். உதாரணமாக டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸல் சீட்டில் செல்லுக்குள்ளே இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணி அதில் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வைக்க வேணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குமா இருந்தால் அதுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ உங்களோட பிரிண்ட் பண்ண போகிற சீட்டுக்கு ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வந்து தேவையாக இருக்குமா இருந்தால் அதுக்கு நீங்கள் இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டரை பயன்படுத்தலாம். டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டைல் பண்ணி ஒரு ஆர்ட் ஸ்டைலுக்கு எடுக்க வேண்டாம், அதுக்கு இந்த பேர்ட் ஆர்ட்ன்ற குறிப்பிட்ட இந்த டூலை பயன்படுத்தலாம். சிக்னேச்சர் லைன்ஸ் தேவைன்னு சொன்னால் பிரிண்ட் பண்ணும் பொழுது அல்லது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் எலக்ட்ரானிக்கலாயோ நான் எலக்ட்ரானிக்கலாயோ சென்ட் பண்ணும் பொழுது தேவையாக இருக்குமா இருந்தால் அதுக்கு சிக்னேச்சர் லைனை இன்சர்ட் பண்ணுறதுக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். ஆப்ஜெக்டை தெரிவு செய்கிறது, அதாவது ஆப்ஜெக்டை வந்து சீட்டில் வந்து ஷோ பண்ணுறது, ஹைட் பண்ணுறது அல்லது தெரிவு செய்கிறது சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு ஆப்ஜெக்ட்ன்ற இந்த டூலை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ இப்போ இதில் முதலாவதாக வந்து நாங்கள் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை இன்சர்ட் பண்ண வேணும்னு சொன்னால் ஜஸ்ட் இன்சர்ட் மெனு டேப்புக்குள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்ன்ற குறிப்பிட்ட இந்த டூலில் கிளிக் பண்ணி அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்ற டூலை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட மவுஸ் பாயிண்டர் இவ்வாறான ஒரு ஸ்டைல்ஸுக்கு மாறும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ட்ரா பண்ணி கொள்ளலாம். உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ் எங்கே தேவையோ அந்த இடத்துக்கு ட்ரா பண்ணலாம். டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் தேவையான இடத்துக்கு மூவ் பண்ணியும் கொள்ளலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுக்கு விரும்புகிற என்ன டெக்ஸ்ட்டோ வந்து அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணி வைக்கலாம். அடுத்த இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் சம்மந்தப்பட்ட மேலதிக செட்டிங்ஸை செய்கிறதுக்கு நீங்கள் சேவ் ஃபார்மேட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிற குறிப்பிட்ட இந்த டேப்புக்குள்ள உள்ள டூல்ஸில் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஷேப்ஸ் இந்த ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதை சேஞ்ச் பண்ணலாம். இதில் ஷேப் ஸ்டைல்ன்ற இந்த செக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ குறிப்பிட்ட இந்த ட்ராப் டவுன் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற ஸ்டைல்ஸில் விரும்புகிற ஒரு ஸ்டைலை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வாறான ஒரு ஸ்டைல் தேவைண்டா இதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இவ்வாறு மாறிடும். அடுத்து இப்போ நீங்கள் தெரிவு செய்த கலருக்கு பதிலாக இன்னும் ஒரு கலரை ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட சேஃப் ஃபில்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணி நீங்கள் கலரை ஃபில் பண்ணி கொள்ளலாம். ஸோ இங்கே மூவ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக விளங்க என்ன கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்ட்டு. ஸோ இதில் வந்து இப்போ கிரேடியண்ட்டும் போடலாம், நீங்கள் 2 அல்லது 3 கலரையும் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ கிரேடியன்ட் போட போகிறீங்கன்னு சொன்னால் விரும்புகிற ஒரு ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் இதுக்குள்ளே தெரிவு செய்யலாம். இவ்வாறான ஒரு ஸ்டைல் அல்லது இவ்வாறான ஒரு ஸ்டைல் தேவைன்னு சொன்னால் இதை தவிர நீங்களாக தெரிவு செய்கிற 2 கலர் அல்லது 3 கலர்களை வந்து செட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பேக்ரவுண்டாக அதுக்கு நீங்கள் இந்த மோ கிரேடியன்ட்ன்ற இந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே குறிப்பிட்ட அந்த கிரேடியண்ட்டை செட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது ஃபார்மேட் ஷேப் பண்ணுற குறிப்பிட்ட இந்த பேன் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன செய்யலாம்டா கிரேடியன்ட்ன்ற குறிப்பிட்ட இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு கிரேடியன்ட் ஸ்டப்ஸ் வந்து இருக்குது. அதாவது 4 டேப் ஏற்கனவே இருக்குது. நீங்கள் மேலதிகமாக தேவைன்னு சொன்னால் இன்சர்ட் பண்ணலாம், தேவையில்லாத அழித்து கொள்ளலாம். உதாரணமாக 3 கலர் தான் நீங்கள் செட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ குறிப்பிட்ட இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேப் வந்து டிலீட் ஆகிடும். ஸோ இப்போ 3 டேப் இருக்குது. 3 டேப்லையும் உங்களுக்கு 3 கலரை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக இதை தெரிவு செய்துட்டு இங்கே உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை தெரிவு செய்யுங்க. உதாரணத்துக்கு ரெட், அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னா டார்க் ப்ளூ,
அடுத்து மூன்றாவதாக நீங்கள் வந்து தெரிவு செய்ய போகிறது ஜெலோ. ஸோ இவ்வாறான ஒரு ஸ்டைல் தேவைன்னு சொன்னால் இதை நீங்கள் தெரிவு செய்துட்டு இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைட்டுக்கு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணியும் கொள்ளலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்படி செட் பண்ணிவிட்டு இதில் குறிப்பிட்ட உங்களோட ஒப்ஜெக்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒப்ஜெக்டில் உங்களுக்கு இங்கே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பிட்ட ஸ்டைல் இருக்கிறது. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களோட ஒப்ஜெக்ட் வந்து நீங்கள் தெரிவு செய்த பேக்ரவுண்ட் கலருக்கு இருக்கிறது. ஸோ இவ்வாறு உங்களுக்கு என்ன கலர் தேவையோ ஸோ அந்த கலரை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அதே போல் இப்போ இன்னும் ஒரு செட்டப்ஸ்ன்ட்டு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒப்ஜெக்டை தெரிவு செய்து வைத்துட்டு உங்களோட இந்த சேஃப் ஃபார்மேட்ன்ற டேப் தெரிவாக இருக்கும் பொழுது இதுக்குள்ளே வந்து ஸ்டைல் டெக்ஸ்ட்டுக்கான ஸ்டைல்ஸ் இருக்குது. பேர்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணலாம் டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே. ஸோ இவ்வாறு ஒரு ஸ்டைல்கள் உங்களுக்கு உங்களோட டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆக வேணும்னு சொன்னால் அந்த இவ்வாறான ஸ்டைல் தேவையோ ஸோ அதை தெரிவு செய்து கொள்ளுங்க. உதாரணத்துக்கு இந்த ஸ்டைல் தேவைன்னு சொன்னால் இவ்வாறு தெரிவு செய்து கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு வேறொரு ஸ்டைலை மாற்ற வேணும் அப்படின்னு சொன்னால் அப்படி மாற்றி நீங்கள் இதுக்குள்ளே பார்க்கலாம். அடுத்த வந்து இப்போ டெக்ஸ்ட் ஃபில். இப்போ டெக்ஸ்ட் ஃபில்ன்னு சொன்னால் டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து கலர்களை மாற்றி ஃபில் பண்ணலாம். இதுக்கும் கிரேடியண்ட்டை கொடுக்கலாம். இப்போ டெக்ஸ்டஸை கொடுக்கலாம். உதாரணமாக டெக்ஸ்டஸ் இந்த கலருக்கு வந்து அதாவது இந்த டெக்ஸ்டஸ் ஸ்டைலுக்கு உங்களோட டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆக வேணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்க. உங்களோட டெக்ஸ்ட் வந்து குறிப்பிட்ட கிரேடியன்ட் அதாவது டெக்ஸ்டஸ் ஸ்டைலில் ஃபில் ஆகி இருக்கிறது. அடுத்தது டெக்ஸ்ட் அவுட்லைன் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் அவுட்லைனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் டிஃப்ரெண்ட் கலரை கொடுக்கலாம். நீங்கள் இவ்வாறான ஒரு கலருண்டா உங்களுக்கு நீங்கள் இதில் கலரை மாற்றும் பொழுதே உங்களுக்கு ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறான ஒரு கலரை வந்து நீங்கள் அவுட்லைன்ஸை கொடுக்க போகிறீங்கன்னா இவ்வாறு கொடுத்து பார்க்கலாம். அதே போல் டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்குது. இப்போ இந்த எஃபெக்டில் வந்து உதாரணமாக உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து குறிப்பிட்ட இவ்வாறான ஒரு ஸ்டைலில் வட்டமாக வைத்து கொள்ள போகிறீங்கன்னா இவ்வாறு நீங்கள் வட்டமாக வைக்கிறதுக்கு அதில் டெக்ஸ்ட் எஃபெக்டை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான சகல செட்டப்ஸை நீங்கள் குறிப்பிட்ட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த ஷேப் ஃபார்மேட் என்ற டேப்புக்குள்ளே உள்ள டூல்ஸ்களை பயன்படுத்தி செய்து கொள்ள முடியும். நீங்கள் எந்த ஒரு வேலையை குறிப்பிட்ட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு செய்ய வேணுமாக இருந்தாலும் குறிப்பிட்ட டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நீங்கள் முதலாவது தெரிவு செய்திருக்க வேணுமென்றது கட்டாயம். ஓகே, இந்த டியூட்டோரியலை இன்றைக்கு பார்த்தமைக்கு நன்றி. இந்த டியூட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் com teachers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் தெரிவித்து கொள்ளலாம். டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.